பார்வதி, பார்வதி. இதோ வந்துட்டேங்கோ, வந்துட்டேன். ஏங்கோ போகலாமா? நான் கிளம்பிட்டேன். சரி போலாமா பார்வதி? செல்வி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே சமையல்காரனையும் பார்த்துட்டு வந்துடலாமா? சரியா, நாங்கோ வாங்க போகலாம். எனக்கு என்னமோ செல்வி என்னால் சொல்லுவாளோன்னு மனசுக்குள்ள ஒரே பயமா இருக்குது பார்வதி. இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுங்க? அவன் என்னமோ சொல்லிட்டு போறா. அவன் சொல்கிறதையெல்லாம் காதில் வாங்கிக்கூடாது, அவ்வளவுதான். இருந்தாலும் பொண்ணு பார்க்கறக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். என்னால் நினைச்சுக்குவாளோ என்னமோ எனக்கு என்னமோ மனசுக்கு சரியில்லை. அவன் என்னமோ சொல்லிட்டு போறா. நம்ம போனோம்னா வர இப்படி நிச்சயம் வச்சிருக்கிறோம், இப்படி போகலான்னு சொல்கிறோம், வர்றோம், அவ்வளவுதான். செல்வி நினைக்கிறாளோ இல்லையோ மச்சான் என்னால் நினைச்சுக்குவாரு. இதில் நினைக்கிறக்கு என்னங்க இருக்குது? அவன் பிள்ளைக்கு அவன் கல்யாணம் பண்ணுறது வழக்கம். இதில் என்ன நினைக்கிறக்கு இருக்குது? நான் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னனே பார்வதி, அவ உள்ளே வேற கட்டிக்கிறேன்னு நான் சின்ன வயசுல சொல்லிட்டு இருந்தேன். நீ அதை நினைச்சிட்டு இருக்கிறாள என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே வாருங்கோ, நீங்கள் சும்மா அந்த நாயத்தீவே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிரும் சொல்லிட்டேன். பேசாமல் நீங்கள் வண்டி ஓட்டுங்க. சரி கோபப்படாத. என்ன செல்வி, என்னாச்சு உனக்கு? என்னதான் பிரச்சனை? ஏன் 2 நாளா இப்படி உம்முனே இருக்கிற? எல்லாம் என்ற உள்ளை பற்றின கவலை தான். நானும் எங்கள் அண்ணன் வருவேன் அவன் பையனுக்கே கட்டி கொடுத்துர்லான்ட்டு இத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்போ என்னடானா என்ற உள்ள எவனோ கூட உட்காந்துட்டு இருக்கிறேன். இதை பார்த்ததுலேருந்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, சோறும் திங்க முடிய மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவனும் வந்து பொண்ணு கேட்ட வாட்டை காணோம், நானும் வெளியில் பார்க்காம இருக்கிறேன். எனக்கே ஒன்றும் புரியல. நான் சொல்ற எதையும் நீ கேட்கவும் மாட்டேங்கிற. பேசாம உங்க அண்ணன் பையனுக்கே கொடுக்காம வேற எங்காலும் வெளியில மாப்பிள்ள பார்த்தாலும் கூட இன்னார் என்ற உள்ள கல்யாணம் பண்ணி அது செட்டில் ஆயிருந்திருக்கு என்ற வேச்சனாலும் கேட்கறியா நீ? என்னமோ சொந்தத்துக்குள்ளேயே கொடுத்தோம்னா நம்மளதாச்சும் தெரிஞ்சதாச்சே, நம்ம கவலைப்படாமல் இருக்கலாமேன்னு பார்த்தா இவன் எங்கேயோ வந்த வாட்டையவே காணும். செல்வி, அண்ணா வா 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 வா. அண்ணி வாங்க, அண்ணி வாங்க உட்காருங்க. வாங்க மச்சா, வாங்க வந்து உட்காருங்க. வாங்க. பையனெல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோங்க. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எங்க பிரியால காணோம்? பிரியா நல்லா இருக்கிறாளுங்களா? செல்வி நீ நல்லா இருக்கிறியா? அண்ணே நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். உனக்கு 100 ஆயுஸ்ண்ணே. இப்போதான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தா அதுக்குள்ளே நீங்களே வந்து நிற்கிறீங்க. அண்ணி வாங்க அண்ணி, சாப்பிடலாம். இருக்கட்டும் செல்வி, நாங்கள் இப்போ தான் சாப்பிட்ட உடனே வீட்டிலேருந்து வர்றோம். ஓ அப்படியாங்க அண்ணி. கார்த்திகெல்லாம் நல்லா இருக்கிறானாங்க அண்ணி? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் செல்வி. எங்கே பிரியாவில் காணோம்? பிரியா வேலைக்கு போயிருக்கிறாளுங்க அண்ணி, சாயங்காலம் தான் வருவா. சரி அண்ணா. அப்புறம் மச்சான் வேலையெல்லாம் எப்படி போகுதுங்க மச்சான்? தோட்டத்துலையெல்லாம் என்ன வெள்ளாம் பண்ணியிருக்கிறீங்க? வேலையெல்லாம் கொஞ்சம் டல்லு தானுங்க மச்சான். தோட்டத்தில் என்னங்க வாழை போட்டுட்ருக்குறோம். உனிதான் தக்காளியோ மிளகாயோ வைக்கலாமான்ட்டு. நீங்களே என்ன பண்ணியிருக்கிறீங்க? தோட்டத்தையெல்லாம் சும்மா தான் கிடக்குதுங்களா? ஆமாங்க மச்சான், தோட்டத்து பக்கமே போகிறதில்ல. தோப்பாச்சு, அதை பார்க்கறக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் பையனும் ஆஃபீஸ்னு போயிடுறதாச்சு. நானும் வேலைக்கு போகிறேன். அப்புறம் பார்வதி மட்டும் அப்புறம் என்ன பண்ணுவா? தோட்டமெல்லாம் சும்மா தான் கிடக்குதுங்க. மாதத்துக்கு 1 நாளைக்கு தான் போகிறது. சரிங்க மச்சான், உங்களுக்கெல்லாம் மழை வரவாஇல்லீங்களா? இங்கே ஏதோ அப்படியே சும்மா பிசுன்னு வருதுங்க, அப்புறம் அப்படியே நின்று போயிடுது. கிணத்துக்கும் முன்னும் தண்ணி பிடிக்கல. அங்கே பரவாயில்லைங்க மச்சான், மழையும் பரவாயில்லைங்க, வாய்க்க தண்ணியும் வருது. பரவாயில்லைங்க மச்சான், அங்கே எல்லாம் தண்ணிக்கும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்க மச்சான். சரி இருங்கண்ணே, நான் போய் டீ போட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் செல்வி, நீ பேசாமல் உட்காரு. நாங்கள் இப்போத்தான் சாப்பிட்ட உடனே வர்றோம், அதுக்குள்ளேயும் என்ன அவசரம்? நீ பேசாமல் உட்காரு. ஆமாம் செல்வி, நாங்கள் சாப்பிட்டு கை கழுவின உடனே வர்றோம். இப்போ வேண்டாம், அப்புறமா குடிச்சுக்கலாம். பேசாமல் உட்காரு நீ. சரிண்ணே. அப்புறம் செல்வி மச்சான், நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்ட்டு தான் வந்திருக்கிறோம். என்னண்ணே சொல்லுண்ணே. நானுமே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் இருக்கிறேன். சொல்லுண்ணே, நீயே வந்துட்ட, நல்ல வேலை. என்ன செல்வி சொல்லு, என்ன முக்கியமான விஷயம் சொல்லுன்னு. அண்ணே நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், நீ முதல் சொல்லுண்ணே. நீ என்ன விஷயமா வந்த? ஏதோ முக்கியமான விஷயமா பேசணுன்னு. ஆமாம் செல்வி, ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னன்னு விஷயத்தை சீக்கிரமாக சொல்லு. சொல்றேன் அதுக்கு தானே செல்வி வந்திருக்கிற. என்ன மச்சான், என்ன சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க, நாங்களும் அதில் கலந்துக்கிறோம். அது ஒன்றும் இல்லைங்க மச்சான், நம்ம கார்த்திக் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம்.
அதுதான் எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டோம். உன்னை ஆவணி 20ஆம் தேதி நிச்சயம் வச்சுக்கலான்ட்டு இருக்கிறோம். அதுதான் உங்களுக்கும் சொல்லிட்டு கூட்டிட்டு போலான்ட்டு வந்தோம். என்ன செல்வி, நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? எப்படி மச்சான் பேசுவா? இப்படி வந்து மண்ணள்ளி போட்டுட்டீங்களே. என்ன மச்சான், என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ணுனேன்? நான் சந்தோஷமான விஷயத்து வந்து சொன்னேன், என்னமோ மண்ணள்ளி போட்டுட்டேங்கிறீங்க. பின்னென்ன மச்சான், எங்க உள்ளைத்த நீங்க உங்க பையனை கட்டிட்டு போவீங்கன்னு செல்வி என்ற சொன்ன வச்சியும் கூட கேட்காம வெளியில இன்னும் மாப்பிள்ளை பார்க்காமயே இருக்கிற நீங்க வந்து உங்க பையனுக்கு கல்யாணம்னு சொல்றீங்க. ஆ, என்ன மச்சான் சொல்றீங்க? நான் எப்ப சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. நீங்க என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? அண்ணா, நான் உங்கள்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. நானும் கூட நீ என்ற உள்ளைத்த கட்டிட்டு போவேன்னு நினச்சிட்டு உன்னை வெளியிலேருந்து கேட்டவங்களுக்கு கூட உன்னை கல்யாணமே பண்ணுறதில்லை, உன்னை பொண்ணு கொடுக்கறதில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற. நீ ஏன் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கிற? என்ன செல்வி சொல்கிற? நாங்கள் எப்போ சொன்னோம் உன்ற உள்ளைத்தான் கட்டிட்டு போவேன்னு? இது என்ன விளையாட்டுத்தனமாக இருக்குது? நீங்கள் ஏனுங்க நீ சொல்ல மாட்டீங்க? நான் தான் முட்டாள்தனமாக உங்களை நம்பி உட்காண்டிருந்த மாதிரி என்னைத்தான் சொல்லணும் முதல்ல. என்ன என்ற பிள்ளைக்கு என்னென்ன குறைச்சல்? சின்ன வயசுலேயே என்ற முல்லைத்தான் உன்ற பையனுக்கு கட்டுறதுன்னு நம்ம பேசி முடிவு பண்ணிருந்தேனோ, நானும் அந்த நம்பிக்கையில் தானே கொடுக்காமையே வச்சுட்டு இருந்தேன். என்ன நீ இப்படி பண்ணுன? இங்க வாரு செல்வி, நீ எப்பவோ ஏதோ பேசுனத மனசுல வச்சுட்டு நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்கிற. எனக்கு எப்படி தெரியும்? நீ அப்படி இருந்தா முதல்லயே சொல்லி இருந்திருக்கோன்னு. நான் ஏதோ விளையாட்டுத்தனமா எப்பவோ என்னத்தையோ சொன்னது மனசுல வச்சுட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிற. ஆமாம், நான் தான் எப்போவோ எனத்தையும் சொன்னதை மனசில் வச்சுட்டு உன்ற பையனுக்கு கல்யாணம் ஆக போதேன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். என்ற வயிற்றுச்சலை கலப்பாத நீயே. இப்ப எதுக்கு செல்வி இத்தனை கோபப்படுற நீயே? நீ தானே என்னை கோவப்பட வைக்கிற. நீ பேசாமல் போ முதல்ல. இங்க வாரு செல்வி, நீ பொறுமையா கேளு. முதல்ல நடந்தது என்னங்கிறது கேளு. இங்கே வாருண்ணே, நானெல்லாம் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. உனக்கு தான் இப்போ விஷயம் தெரிஞ்சிருச்சல்லோ. பேசாமல் என்ற பையனுக்கு பார்த்துருக்குற அந்த புள்ளை விட்டு போட்டு என்ற புள்ளை கட்டிட்டு போகிறதுனா சொல்லு. இல்லைன்னா இங்கிருந்து பேசாமல் போயிரு நீ. என்ன செல்வி நீ? என்னமோ பார்த்தா விளையாட்டு குழந்தை மண்ணு குளிச்சு தானம்மா பார்த்துருக்குற புள்ளை விட்டு போட்டு எங்கள் பிள்ளை வந்து கட்டிட்டு போன்னு சொல்கிற. அதுகளுக்குன்னு ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்து எல்லாரும் விருப்பத்தோட கல்யாணம் பண்ணியிருக்குது. நிச்சயம் வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீ வந்து அந்த புள்ளை விட்டு போட்டுவான்னு சொல்லிட்டு இருக்கிற. ஆமாங்க, நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்கள் எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டீங்க. உனி நான் சொல்கிறது கேட்கவா போகிறீங்க? என்ன செல்வி நீ புரியாதனமா நான் பேசிட்டு இருக்கிற? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கிற. இங்கே வாருண்ணே, நானும் ஒரே முடிவாக சொல்கிறேன். பேசாமல் பார்த்துருக்கிற புள்ளை விட்டு போட்டு என்ற புள்ளை கல்யாணம் பண்ணுறதுனா நீ மறுநாள் பேசு. இல்லைன்னா பேசாமல் கிளம்பிடு, அவ்வளவுதான். இல்ல செல்வி, அதெல்லாம் முடியாது. நீ பேசாம நிச்சயத்துக்கு வர்றதுன்னா வா. இதை சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். நீ என்ன சொல்ற? நானும் அதைத்தான் சொல்கிறேன். பேசாமல் அந்த புள்ளை விட்டு போட்டு என்ற உள்ளைவே கட்டிட்டு போகிறதுனா நீ மற்ற நாய் பேசு. இல்லைன்னா பேசாத. நானெல்லாம் அந்த நிச்சயத்துக்கும் வரமாட்டேன், கல்யாணத்துக்கும் வரமாட்டேன். உன்ற உறவும் எனக்கு வேண்டாம். பேசாமல் கிளம்பிடு நீ. இப்ப தெரிஞ்சிட்டியல்ல உங்க அண்ணனை பத்தி. நான் சொல்றதையும் கூட கேட்காம என்ற பிள்ளைக்கு வேற பக்கம் மாப்பிள்ள பார்க்க மாட்டேன், எங்க அண்ணன் பையனுக்கு ஏதான் கொடுப்பேன்ட்டு இருந்த. இப்ப என்னாச்சுன்னு வாத்தியல்லோ. உனிமேலாச்சு நான் சொல்றத கேளு செல்வி நீயே. போதுங்க மச்சா, உங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு எங்களுக்கு நல்ல நீங்க பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க. போங்க முதல்ல. என்ன மச்சா இப்படி நீங்களும் புரியாம பேசுறீங்க? நான் எப்பங்க மச்சா உங்ககிட்ட வந்து உங்க பிள்ளை கட்டிட்டு போறேன்னு வாக்கு கொடுத்துட்டு போனேன். நீங்களும் இப்படி புரியாதனமா பேசுறீங்க. அண்ணே, உனக்கு இவ்வளோ தானே மரியாதை? பேசாமல் நீ என்ற உள்ளே கட்டுவியா மாட்டையா? அதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. இல்ல செல்வி, அதெல்லாம் முடியாது. நீ முதல்லயே வந்து ஏதாவது என்கிட்ட பேசியிருந்தீனாலும் கூட நான் ஏதாவது அதை பத்தி யோசிச்சிருந்திருப்பேன். இப்ப வேற ஒரு பக்கம் பொண்ணு பார்த்து அவைகளுக்கும் வாக்கு கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னால் அந்த பேச்செல்லாம் மீற முடியாது செல்வி. அப்போ பேசாமல் இங்கிருந்து கிளம்பிடு. இனிமேல் நீ என்னை பார்க்கறக்கு கூட வராத. உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த உறவும் இல்லை, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இது சரித்தான் செல்வி, நல்லாத்தே இருக்குது. வீட்டுக்கு வந்தவங்கிட்ட என்ன வச்சு பேசணுன்னு கூட தெரியல. உங்கோ நீங்கள் பேசாமல் கிளம்பி வாங்க போகலாம். சரிங்க, நீ போங்க, சந்தோஷமாக போங்க. சந்தோஷமாக போய் கல்யாணம் பண்ணி எல்லாரும் நல்லா இருங்க, போங்க. இங்க வாரு செல்வி, நீ இப்போ ரொம்ப கோபமா இருக்கிற. நான் மறுபடி வர்றேன். நீ மறுபடியும் வர வேண்டாம், இப்பவும் வர வேண்டாம். நீ பேசாமல் கிளம்பி போயிரு. உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லை. இதுக்கு மேலே நம்ம இங்கிருந்தா நம்மளுக்கு மரியாதை இல்லைங்கோ. நீங்கள் வாங்க பேசாமல். இங்க வாரு செல்வி, நான் இப்ப போற, திருப்பி வருவேன். நீ நல்லா யோசிச்சு புரிஞ்சு நான் பேச, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ பேசாம கிளம்பு முதல்ல. இதுக்குதான் நான் முதல்லயே சொன்னேன். என்ற வேச்ச என்னால் கேட்டையா செல்வி நீயே? இப்ப பாரு, இப்ப என்ன பண்ண போற நீயே?
இப்படி படுவாவி என்ற உள்ள வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுட்டானே. இவனை நம்பிட்டு இருந்தனே நானு. அட கடவுளே. பேசாம வெளியிலையும் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். நம்ம விரியா மனசார விரும்புற அந்த பையனைவே நல்லவனா கேட்டவனா அவனை எப்படிப்பட்ட குடும்பம்னு விசாரிச்சு அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கல. என்ன நான் சொல்றது? உனி என்னத்த நான் சொல்றது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கிட்ட இத்தனை நாளா என்ற உள்ளை கல்யாணம் பண்ணாம வீட்லயே வச்சிட்டு இருந்ததுக்கு எனக்கு நல்ல பரிசு கிடைச்சிருச்சுவோ. சரி செல்வி விடு. உனி புலம்பி உனி கவலைப்பட்டு எனத்துக்காக போகுது. உடம்புதான் வீணா போகு. நீ இதை பத்தியே நினைச்சிட்டு இருக்காம பேசாம போய் சாப்பிட்டு தூங்கு போ. உனி சோறு தின்னு உடம்பு தேய்த்த எனக்கு வருது. எல்லாம் என்றதால எழுத்து. கூட பிறந்தவனே இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைச்சே வாக்கல. படுவாவி படுவாவி. சரி செல்வி எல்லாரும் நல்லா இருக்கட்டும் விடு நீயே. சரி எப்படியோ ஒன்று. என்ற உள்ள காதலிக்கிறவனாலும் நல்லவனா இருந்தான்னு சரித்த. சரி செல்வி அதெல்லாம் பார்த்துக்கல. நீ முதல்ல போய் சோத்து உண்ணு போ. ஐயோ கடவுளே. என்ற உள்ள வாழ்க்கையை நானே எடுத்துட்டேன்.